திமுக கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் போயிருக்காப்புல, ஏற்கனவே 6 சீட்டில் நின்னீங்க, ஆமாம் நின்னுங்க, இந்த முறை நீங்கள் கொஞ்சம் சரி நீங்கள் சொல்கிறதான் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் திராவிடத்துக்குலாம் நாங்கள் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம், அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சீமானுக்கு எதிராக நான் தான் ஃபுல்லாக ஸ்டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அதை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கேன், அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியா சரி சரி, நீங்கள் 6 சீட்டில் நின்னீங்க, இந்த முறை நீங்கள் 6 சீட்டில் நில்லுங்கன்றிருக்காங்க. ஏங்க ஏங்க வேங்கவேல் பிரச்சனை வந்துச்சுங்க, நான் தாங்க நின்னேன் கூட. உங்களுக்கு மேல் பாதி பிரச்சனை, பறையணும் பண்ணியணும், கோயிலுக்குள்ள போக முடியல, உங்க மேல ஃபுல் சார்ஜ் வந்துச்சு. திமுக ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஆனாலும் கோயிலுக்குள்ள ஒரு பறையணும் மண்ணியணும் போக முடியல, கோயிலுக்கு சீல் வச்சான்னு சொன்னாங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னுங்க, என் கட்சிக்கார மண்டையை உடைச்சிங்களே கேட்டனா, என் கொடியை வெட்டினீங்களே கேட்டனா, எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க கேட்டனா, என் துணை மேயர் கொடுத்தீங்க, துணை மேயரை டம்மியா போட்டு விட்டுட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க, இதெல்லாம் கேட்டுப்போனா இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துக்கப்படுத்தியும் துயரப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் கருமாயப்படுத்தியும் உங்க கூட கிடக்கிறனா நீங்க கொஞ்சம் மேல கொடுங்க இருக்காங்க. இவ்வளவு பண்ணிருக்கீங்களா, எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், எவ்வளவு நின்னீங்க 6 சீட்டு, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் 6 சீட்டு நில்லுங்கன்றாங்க. என்னையா பாராளுமன்றத்தில் என்னுடைய கட்சனை என்பது பார்லிமெண்ட் என்று நான் முழங்குறேன். அம்பேத்கரியம் பேசுவேன், பெரியாரியம் பேசுவேன், பூண்டு வெங்காயம் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். திருமணமே செய்து கொள்ளாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஊசியை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது, அதுக்கு தான் அவரை கைது பண்ணி குண்டாசில போட்டாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தருக்கு போய் நீங்க 6 சீட்டுன்றீங்க, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாங்க. சரி சொல்லுங்க, பொதுவா நம்ம பேசிக்குவோம். நீங்க இது போன முறை நீங்க 4 கொடுத்தீங்க, 2வது 6 கொடுத்தீங்க, இப்ப எவ்வளவு தருவீங்க அதை சொல்லுங்க. இவ்வளவு நீங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. ரவிக்குமார் வேற உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்காப்ல, நீங்க உங்க கட்சிக்காரங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க வேற இருக்காங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல் அறிக்கை நீங்க கொடுத்துறீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை மிஸ்டர் திருமா, அல்ல மாட்டுக்கிறதே கிடையாது. சரி உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், பொதுவா நம்ம வச்சுக்குவோம் 6 சீட்டு. சரிங்க, எனக்கு தான் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க எங்க தேமுதிகவுக்கு, அவங்களுக்கு 7 சீட்டு இருக்காப்ல, அங்கதான் கொலவெறி ஆயிட்டாங்க. ஏன்டா தேமுதிக 7 சீட்டு எனக்கு 6 சீட்டுன்னு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. தேமுதிக 9+1 கேட்குது, அது 7ல நிக்குது. தமிழ்நாடு முழுக்க அங்க கிளை கட்டி கொடிமரம் பறந்துகிட்டு இருக்கு தேமுதிகக்கு, அதனால 7 சீட்டு இருக்காங்க. நேத்து வந்தவனுக்கு 7 சீட்டு, நான் 30 வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கேன், எனக்கு போய் 6 சீட்டுங்க மனசாட்சி இல்லையான்னு வெகுண்டு இருந்து அவங்கள திட்ட முடியாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, உண்மையான தமிழ் தேசியம் ராஜராஜனும் தமிழன் இல்ல, அவன் பார்ப்பன அடிவடி, அவன் வங்காள மொழி அடிவடி. சிதம்பரம் கோவில்ல போய் தேவாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிராமணர்கள் மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர் 3 பேரும் வந்தாத்தான் இந்த தேவாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது 3 பேர் சிலையும் கொண்டு நிப்பாட்டி இந்த குறுங்கன்னு கேட்கிறார் ராஜராஜ சோழன், இந்த சிலைக்கு எப்படி உயிர் இருக்குது என்று கேட்டுக்கார். உள்ள இருக்க நடராஜனுக்கு மதிப்பு இருக்கும்போது உயிர் இருக்கும்போது இந்த சிலைக்கு இருக்காதா என்று பார்ப்பனோட ஆயுளோட தர்க்கம் செய்து தேவாரத்தை மீட்டு 12 திருமுறைகள் என்று பெயர் வைத்ததால் அவன் திருமுறை மீட்ட சோழன் என்கிற பெயரை பட்டால் அந்த ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கு ஆரிய அடிவரடி. வடக்கிருந்த அந்த ஆயர்களை வைகாத்து கரையில 1000 ஆரியருடைய தலையை வெட்டி வீழ்த்தி ஆரிய படையடர்ந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உங்களுக்கு பார்ப்பன அடிவரடி. இங்கிருந்து இமயமலைக்கு சென்று கனக விஜயனுடைய தலையில கல்லை சுமக்க வைத்து இமயமலையில கல்லை வெட்டி அங்க வச்சிருக்கான் குவாரிய, அவன் பல்லாவரத்துல வைக்கிற குவாரி இமயமலையில குவாரி வச்சிருக்கான் எங்காலு, அங்கிருந்து கல்லை வெட்டி கண்ணகிக்கு கேரளால கொண்டு கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் உங்களுக்கு ஆரிய அடிவரடிய பார்ப்பனிய அடிவரடிய. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எஸ் வி சேகரை கூப்பிட்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு மணிகண்டன் ஒருத்தர், அவரு பட்டிமன்ற பேச்சாளர், அப்புறம் இந்த அம்மா சொல்வதெல்லாம் உண்மை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ராமகிருஷ்ணனா லட்சுமி ராமகிருஷ்ணன், லட்சுமி ராமகிருஷ்ணன் திருமாவளவனை போல ஒரு சிறந்த ஒரேட்டர் இல்ல அப்படின்னு புகழ்ந்தா, வா வாட் a fantastic speech, excellent லட்சுமி. மணிகண்டன் பேசினா மணிகண்டன் பார்ப்பனர் இல்ல, எஸ் வி சேகர் பார்ப்பனர் இல்ல, லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்ப்பனர் இல்ல, யாரு பார்ப்பன அடிவரடி? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ திருமா பிரதர், யார் அடிவரடி?
அடிவரடி. முதல் சங்கம் வைத்த, இடைச்சங்கம் வைத்து, கடைச்சங்கம் 3 சங்கம் வைத்து 14 மேற்கணக்கு 14 கீழ்கணக்கு தொல்காப்பியம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களை உருவாக்கிய எங்கள் பாட்டன் பாண்டிய மன்னன் எப்படியா அடிவரடி, எப்படி அடிவரடி, எப்படி அடிவரடி? கேட்க ஆள் இல்லையா? என்ன பேசுவீங்களா? 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வல்லன் பாண்டித்துறை தேவர் குறுநில மன்னன் தான் அடிவரடியா? புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காடி, சுந்தரலிங்கம் இவர்கள் எல்லாருமே மன்னர்கள் தான். அடிவரடியா? மன்னர்கள் மீது மதிப்பு என்றால் இவர்கள் மீது மதிப்பு இல்லையா உங்களுக்கு? என்ன மாதிரியான பேச்சு? சீட்டுக்காக, நோட்டுக்காக. நாங்கள் சீட்டுக்காக, நோட்டுக்காக அல்ல, இனத்துக்காக, மொழிக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, வரலாற்றுக்காக. வரலாறை படிக்காத இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிற பிள்ளைகள் நாங்க. சும்மா குறுக்க வந்து பாயாதிய. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, ஏன் சீமான் எதிர்ப்பு மாநாடுன்னு போடுங்களேன். சீமான திட்டினாதான் பல பேருக்கு சோற. இங்க திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணனை திட்டினாதான் சோறு. இது இந்த குறுக்க பத்தி இவங்க பாஞ்சுக்கிட்டு எந்த கொள்ளை தெளிவும் இல்லாத ஒரு கூட்டம் நேரடியா சிஎம். இந்த அமெரிக்க மாப்பிள்ளை நோ, இந்த ஃப்ரெண்டு நோ வெடிச்சா ஹீரோ தான். நான் கேரியரோட உச்சம், டிஃபன் கேரியரா இல்ல சாப்பாட்டு கேரியரா? கேரியரோட உச்சத்தை உதறிட்டு நான் வந்திருக்கிறேன். யார் சாமி உங்களை வர சொன்னது? நீங்க எப்படி கேரியர் உச்சம் அதை சொல்லு முதல்ல. நடிச்ச கடைசி 5 படம் ஓடல. இந்த வம்ச வாரிசா அது ஒரு குப்பை, பிகிலு, அப்புறம் வந்து இது கோட்டு, அப்புறம் லியோ, ஒண்ணுமே ஓடல. கேரியர் உச்சம்னா 50 ஆண்டு கால தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ஜெயிலர் 2 75 வயசு நடிச்சிருக்க ரஜினிகாந்த் சொல்லலாம் கேரியரின் உச்சம். அவர் சொன்ன உச்சம். அங்க அல்லு அர்ஜுனா உச்சம், ராம் சரண் உச்சம், மோகன்லால் உச்சம், மம்முட்டி உச்சம், இங்க அஜித்குமார் உச்சம், தனுஷ் உச்சம், அதர்வா கூட உச்சம். நீங்க என்ன ஒரு ஓரத்துல ஒரு சொச்சம். 4 பேர் ஒரு கை தட்டான், 4 பேர் வந்து விசில் அடிக்கிறான் அப்படின்னு இது வச்சுட்டாங்க. ஒரு சீரட் எப்படி எடுக்கிறது அது ஒரு ஸ்டைலு, இந்த விரல் எப்படி நக்கிறது ஒரு ஸ்டைலு. இதுல ஒரு ஸ்டைல் ஆப்பா. இதை வச்சுட்டு அவங்க எப்படி திருறாங்க. என்னடா டேய், இதெல்லாம் ஒரு ஸ்டைல்னு பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு முழிக்கிறதும். அவங்க பாருங்களேன், அரசியல் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு 4 பன்னு 4 பிரெட் வாங்கி கொடுத்தா அது ஒரு அரசியல். நவாப்பழம் ரோட்ல வித்துக்கிட்டு இருந்தா அதை மொத்தமா 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ரீல்ஸ் போட்டா அது அரசியல். அது நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் அத்தனை பேர் மீதும் கிட்டத்தட்ட 10 to 15 வழக்கு இருக்கு. என் மீது ஒரு ஆண்டு சிறை, 330 நாட்கள் சிறை. வருமானத்தை ஏற்றதாகவோ, ஆத்மனை கொள்ளையடிச்சதாகவோ, கனிமவளத்தை கொள்ளையடிச்சதாகவோ வழக்கல்ல. மக்களுக்காக, மண்ணுக்காக, போராடியதற்காக 330 நாட்கள் சிறை. குண்ட சட்டம். சீமான் மீது 270 வழக்கு. ஒரே நாள்ல 85 வழக்கு பெரியாரை பேசியதற்கு.